சிஹாரியை சேர்ந்த ஒரு சகோதரி கேள்வி கேட்கிறாங்க, காலை மாலை திக்ருகளை எப்போது நாங்கள் ஓத வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல காலையில நாங்க ஓத வேண்டிய திக்ருகள் என்று சில திக்ருகள் இருக்குது, மாலையில நாங்க ஓத வேண்டிய திக்ருகள் என்று சில திக்ருகள் இருக்குது. இப்ப காலையில மாலையில என்று வந்துருச்சு. இப்ப நாங்க இதை எந்த நேரத்துல ஓதுறது? காலையில ஓதுறது சூரியன் உதிச்சத்துக்கு பிறகு ஓதுறதா அல்லது சுபஹுடைய நேரத்துல ஓதுறதா? மாலையில ஓதுறத நாங்க அசருடைய நேரத்துக்கு பிறகு ஓதுறதா அல்லது மகரிபுக்கு பிறகு ஓதுறதா? எந்த நேரத்துல ஓதுறது என்பதை விளக்குமாறுதான் அந்த சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்தளவுல ஒவ்வொரு சந்தர்ப்ப துவாவும் எந்த நேரத்துல ஓதணும் என்று வாசகம் வந்திருக்கும். அந்த ஹதீசுகள்ல வந்திருக்கக்கூடிய வாசகங்களை வைத்துதான் காலையில ஓதுறது எந்த நேரத்துல ஓதணும், சூரியன் உதிப்பதற்கு பிறகா முன்பா என்பதும், மாலையில ஓதுறது அசர் நேரத்துக்கு பிறகு ஓதுறதா அல்லது மகரிபுக்கு பிறகு ஓதுறதா என்பதையும் நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சஹீஹ் முஸ்லிம்ல 5222வது ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறதுன்னு சொன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால ஹீன யுஸ்பிஹு, யார் ஒருவர் சுபஹுவை அடையும் போது, வஹீன யும்சி, மாலை நேரத்தை அடையும் போது, சுபானல்லாஹி வபிஹம்திஹி மிஅத மர்ரா, சுபானல்லாஹி வபிஹம்தி என்று 100 தடவை சொல்வார்களோ, லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி பி அஃலல மிம்மா ஜாஅ பிஹி, அவர் கொண்டு வந்ததை தவிர சிறந்தோண்டை வேறொருவர் மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை. இல்லா அஹதுன் கால மிஸ்லமா கால, இவர் சொன்ன அளவில் ஒருவர் சொன்னாலே தவிர, அவுசாத அலைஹி, அல்லது அதை விட கூடிய நிலையில் ஒருவர் சொல்லி வந்தாலே தவிர வேறொருவரும் சிறப்பான எதையுமே கொண்டு வரப்போவதில்லை என்று இந்த செய்தியில வருது. இதுல என்ன வாசகம் வருது? மன் கால ஈன யுஸ்பிஹு, யாரு சுபஹு நேரத்தில் சுபஹானல்லாஹி வபிஹம்தி என்று 100 தடவை சொல்வார்களோ. சுபஹு நேரம் என்று ஹதீஸ்ல வந்தா இந்த சுபஹு என்றது காலை தான், காலை என்று தான் நாங்க மொழிபெயர்ப்போம். சுபஹு என்றால் உண்மையிலே எது? ஈன யுஸ்பிஹு என்று சொன்னா சுபஹுடைய நேரம் என்று அர்த்தம். அப்ப கிழக்கு வெளுக்கும் நேரம் தான் சுபஹுடைய நேரம் என்று அர்த்தம். அதிகாலையில கிழக்குல சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக வானத்துல ஒரு வெளிச்சம் வரும். சூரியன் அந்த உதிப்பதற்குரிய அந்த எல்லை கோட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த சூரியன் எல்லைக்கு பக்கத்துல நெருங்கிருச்சு. அந்த சூரியனுடைய பிரகாசம், சூரியன் வெளிவராவிட்டாலும் அந்த வெளிச்சம் வானத்துக்கு லேசாக வீசி கொண்டிருக்கும். அந்த நேரத்தை கிழக்கு வெளுக்கும் நேரம் என்று நாங்கள் நடைமுறையில் சொல்வோம். அந்த நேரத்துலதான் சுபவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட சூரியன் உதிக்கும் அந்த வைகரை நேரத்துக்கு 80 நிமிடங்களுக்கு முன்பதாக கிழக்கில் சூரியனுடைய வெளிச்சம் ஒரு லேசான ஒரு வெளிச்சம் ஏற்படும். கிழக்கு தொடுவானத்தில் நீலவாக்கில் ஒரு வெளிச்சம் ஒளிரும். அந்த வெளிச்சம் இருக்கும் நேரம்தான் சுபவுடைய நேரம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்த சுபவுடைய நேரம் என்பது சஹர் முடியும் நேரத்துல சுபவு நேரம் ஆரம்பிக்கிறது. அப்ப சுபவு ஆரம்பிக்கிற நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட 80 நிமிடம் வரைக்கும் சூரியன் உதிப்பதற்கு கால அளவு இருக்குது. அப்ப இந்த 80 நிமிடத்துக்குள்ள 1 மணித்தியாலமும் 20 நிமிடத்திற்குள்ள இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். அப்போ ஒருத்தர் சுபவு நேரத்துல சுபவு தொழுவதற்கு முன்பதாகவோ அல்லது தொழுவதற்கு பிறகோ, அந்த முன்பு நேரமோ பின்பு நேரம் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் என்று இந்த ஹதீஸ்ல இந்த வாசகத்திலும் இல்லை. எப்படி சுபவுடைய நேரம் என்றுதான் வருது. சுபவுடைய நேரம் 80 நிமிஷம் இருக்கிறதுனால தொழுகைக்கு முன்போ தொழுகைக்கு பின்போ, சூரியன் உதிப்பதற்கு முன்பு 80 நிமிடங்களிலிருந்து ஆரம்பிக்கிற சுபவு நேரத்திலிருந்து அந்த காலத்துக்குள்ள இந்த திக்ரை ஓத வேண்டும் என்றுதான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்படி சுபவுடைய நேரம் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த சுபவுடைய வாசகம் பயன்படுத்தி வரக்கூடிய எந்த ஔராது வந்தாலும், எந்த திக்ரு வந்தாலும் அந்த சுபவு கால நேரத்துலதான் நாங்கள் ஓத வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபவுடைய நேரம் சம்பந்தமாக சொல்லும்போது சொல்றாங்க, சுபவுடைய நேரம் எந்த நேரம் என்று சொன்னால் மின் துலூஇல் ஃபஜ்ரி, அதுதான் ஃபஜ்ர் ஆரம்பிக்கும் நேரம், கிழக்கு வெளுக்கும் நேரம். மாலம் தத்லுஅ ஷம்ஸு, சூரியன் உதிப்பதற்கு முன்பு வரையுள்ள நேரம்.
சுபவுடைய நேரம் என்றா அந்த கிழக்கு வெளுக்கிற நேரத்திலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபைதா தலஅத்தி ஷம்சு, சூரியன் உதிப்பதற்கு ஆரம்பித்தால் ஃபம்சிக் அனிஸ் ஸலாத்தி, தொழுகையை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1075வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? சூரியன் உதிச்ச பிறகு சுபோடைய வக்து முடிஞ்சிருச்சு. அப்ப சூரியன் உதித்ததற்கு பிறகு சுபோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி வரக்கூடிய ஔராதுகளை நாங்க ஓத முடியாது, அதுக்கு முன்புதான் ஓத வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி ஹீன யும்சி என்று வருது, மாலை நேரம் என்று வருது. மாலை நேரம் என்ற எந்த நேரம்? அசருடைய நேரம் தான் மாலை நேரம். அப்ப அசருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் தான் மாலை நேரம். சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரம் ஆரம்பித்து விடுகிறது. இப்ப மாலை நேரத்துல ஓது வேண்டும் வந்தா அசருடைய வக்துடைய நேரம் ஆரம்பிப்பதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரத்தை தான் மாலை நேரம் என்று குறிக்கிறது. அசருடைய நேரம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுகையோட ஆரம்பம் இறுதி நேரம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்க்கு கற்றுக் கொடுத்து போறாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சும்ம ஜாஅஹு ஹீன கான லில்லு குல்லி ஷைஇன் மிஸ்லஹு, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒவ்வொரு பொருளும் அதனுடைய பொருளின் அளவிற்கு நிழல் இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஃபகால கும் ஃபஸல்லில் அஸ்ர, எழும்பி இப்ப அஸ்ர தொழுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபகாம ஃபஸல்லல் அஸ்ர, ரசூலுல்லாஹ் எழும்பி அஸ்ர தொழுங்காங்கன்னு வருது. அதாவது ஒவ்வொரு பொருளும், ஒரு ஈட்டியை நாங்க நட்டினம் என்றா, ஒரு அடி நீளமுள்ள ஈட்டியை நட்டினம் என்றா அந்த ஈட்டியின் நிழலும் ஒரு அடி அளவுக்கு இருக்கும் போது அசர் நேரம் ஆரம்பிக்கிறது. அதே போன்ற அதே ஹதீஸ்ல சும்ம ஜாஹு ஹீன கான லில்லு குல்லி ஷைஇன் மிஸ்லைஹி, பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஒவ்வொரு பொருளும் அதனுடைய 2 மடங்கு அளவு நிழல் இருக்கும் போது வந்தார்கள். ஃபகால குல் ஃபஸல்லில் அஸ்ர, இப்ப எழும்பி அசர் தொழுங்க. ஃபகாம ஃபஸல்லல் அஸ்ர, ரசூலுல்லாஹ் எழும்பி அசர தொழுங்காங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். அதாவது ஒரு ஈட்டிய ஒரு அடி அளவுல உயரமுள்ள ஈட்டி 2 அடி உயரம் அளவுக்கு நிழல் வரும்பொழுது அசருடைய நேரம் முடிவடைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் தொழுகையோட ஆரம்பமும் இறுதியும். இந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் சொல்றாங்க. அசர் அந்த மாலை நேரம் சம்பந்தமாக வருவதனால இந்த பகுதியை மட்டும் சொல்கிறோம். இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல 1472வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப அசருடைய நேரம் என்றா ஒரு பொருள், அந்த பொருளுடைய நிழல், பொருளுடைய அளவுக்கே நிழல் வரும்போது அசர் ஆரம்பமாகுது. பொருளுடைய 2 மடங்கு அளவுக்கு நிழல் வரும்போது அசர் முடிவடைகிறது. அதாவது மகரிப் சூரியன் மறைவதற்கு அந்த கொஞ்சம் மறையும் நேரத்துக்கு முன்பதாக அசருடைய நேரம் முடிவடைகிறது என்பதிலிருந்து அசர் வந்து சூரியன் மறைஞ்சதிலிருந்து அசர் இல்லாம போகுதுன்னு விளங்குது. அப்ப அது வரைக்கும் மாலை ஔராதுகளை ஓதலாம் என்று வருது. அப்ப சுபவுடைய பெயர் வரும்போது சுபோ அந்த நேரத்துக்குள்ள அந்த ஔராதுகளை ஓதணும். மாலை ஔராதுகள் வந்தா அசருடைய வக்த ஆரம்பத்திலிருந்து மகரிப் வரைக்கும் என்ற நேரம் என்றதை நாங்கள் அளவுகோலாக வைத்துக் கொண்டால் சரியானதாக இருக்கும். சில ஹதீசுகள்ல சுபோகு அசர் என்று வராம பகல் நேரம் இரவு நேரம் என்று வரும். பகல் நேரம் என்று வந்தா அது சூரியன் உதிச்சதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. உதிச்ச ஆரம்ப நேரம் தான் பகலுடைய ஆரம்ப நேரம் என்று பார்க்கிறோம். அதே நேரத்துல இரவு நேரம் என்று சொன்னா சூரியன் மறைஞ்சதுல இருந்து தான் இரவு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்துலதான் அந்த துஆவை ஓதணும். அப்படிப்பட்ட ஒரு துஆக்கு உதாரணமாக சையதுல் இஸ்திக்ஃபார சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் காலஹா, இந்த சையதுல் இஸ்திக்ஃபார ரசூலுல்லாஹ் சொல்லி, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அலா அஹதிக வ வஹதிக மஸ்ததஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ லக பிதம்பி ஃபஸ்தக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த என்ற அந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு, வமன் காலஹா மினன் நஹார் மூகினன் பிஹா, யார் ஒருவர் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடு உறுதியாக இருந்த நிலையில் தூய்மையான எண்ணத்தோடு பகலில் கூறிவிட்டு சமாத்தமி யௌமிஹி கபல ஐ யும்சிய, அவர் மாலை நேரம் வருவதற்கு முன்பதாக மரணித்து விட்டால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் இருப்பார். வமன் காலஹா மினல் லைலி, யார் ஒருவர் இதை இரவு நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஓதி வஹுவ மூகினன் பிஹா, உறுதியாக நம்பிக்கை வைத்த நிலையில் இதை ஓதி சமாத்த கபல ஐ யுஸ்பிஹ,
சுபோக்கு என்பதாக அதை ஓதிக்கொண்டால் ஃபௌமின் நகலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசியாக இருப்பார் என்று ரசூலா சொல்றாங்க. இந்த செய்தியை நாங்க புகாரில பார்க்கிறோம். இதை 6306வது செய்தியா பார்க்கிறோம். ஷத்தாத் பின் அவுஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இதை அறிவிக்கிறார்கள். இதுல ரசூலா என்ன சொல்றாங்க? பகல்ல இதை ஓதி மாலை நேரத்துக்கு முன்பதாக மரணித்தால் என்றாங்க. இப்ப பகல் என்ற வார்த்தை என்று வந்தா சூரியன் உதிச்சதுல இருந்து பகல் நேரம் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல இதை ஓதிடணும், ஆரம்ப நேரத்துல ஓதிடணும். இப்ப மாலை நேரத்துக்கு முன்பதாகட்டாங்க. மாலை நேரம் அந்த பகலுடைய நேரம் முடிவடையும், முகருடைய நேரம் முடிவடைவதோடு அந்த பகலுடைய நேரம் முடிஞ்சிடும். ஆரம்ப சூரியன் உதிக்கிற நேரத்துல இருந்து முகருடைய நேரம் முடிவடையும் வரைக்கும் பகலுடைய நேரம் இருக்கும். முகருக்கு பிறகு அசர் வரும்போது மாலை நேரம் வந்துவிடும். அப்ப மாலை நேரத்துக்கு முன்பதாக மரணித்து விட்டால் என்றால் பகலுடைய நேரம் எதென்று விளங்குது. அதே மாதிரி மகரிபுக்கு இரவு நேரத்துல ஓதி சுபோக்கு முன்பதாக மரணித்தால் என்றாங்க, சொர்க்கவாசி என்றாங்க. அப்ப இரவு நேரம் என்பது சூரியன் மறையும் நேரத்திலிருந்து இரவு நேரம் ஆரம்பிக்கிறது. சுபோக்கு முன்பது என்று சொன்னா சஹருடைய கடைசி நேரம், அந்த வைகரை நேரத்துக்கு முன்பு உள்ள 80 நிமிடங்கள் கிழக்கு வெளுக்கும் ஆரம்ப நேரம் இருக்குது, அந்த நேரம் வரைக்கும் இரவு நேரம் இருக்குது. அப்ப அதுக்கு முன்பதாக சுபோக்கு முன்பதாக இதை ஓதி கொண்டால் என்றா இரவுல மகரிப்ல சூரியன் மறைந்த நேரத்துல இருந்து ஆரம்ப நேரத்துல இதை ஓதி கொள்ளணும் என்றதை நாங்கள் விளங்கி கொள்வோம். இப்படி காலையில பகல் நேரம் இரவு நேரம் என்று வந்தால் சூரியன் உதித்ததுக்கு பிறகிலிருந்தும், சூரியன் இரவு நேரம் என்றால் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகிலிருந்தும் என்று நாங்கள் விளங்கி கொண்டு அந்தந்த அவுராதுகளை நாங்கள் ஓதிக்கொண்டால் சரியானதாக இருக்கும். ஒவ்வொரு அவுராதுல வரக்கூடிய வாசகங்களை கவனித்து விட்டு அந்தந்த துஆக்களை நாங்கள் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.